வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் மீ ரஞ்சனி. ஸோ இந்த வீட்டில் நம்ம வந்து கியூபிட்டல் ஃபோர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கியூபிட்டல் ஃபோர்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து அந்த கொஷின் வந்து எதில் கேட்பாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ மோஸ்ட்லி வந்து 5 மார்க்ஸ் தான் கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபிசியோதெரப்பி அண்ட் ஆக்குபேஷன் தெரப்பிக்கு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி பேஸில் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வந்து இந்த கொஷின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் அதை வந்து கவனிச்சிக்கோங்க. ஸோ நான் புக்கில் உள்ள பாயிண்ட்ஸும் அது கூட சேர்த்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் சொல்லியிருப்பேன். ஸோ புக்கில் உள்ள எல்லா கண்டென்ட்டுமே இதில் கவர் ஆகிருக்கும். அண்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்லுவேன், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கியூபிட்டல் ஃபோர்ஸா. ஸோ கியூபிட்டல் ஃபோர்ஸா அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் ஃபஸ்ட்டு எப்படி எழுதணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அந்த மாதிரி எழுதிங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து யூனிவர்சிட்டி பேஸில் கொஷின் எப்படி எழுதணும் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஓகேவா? அதை ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கியூபிட்டல் ஃபோர்ஸா இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு போட்டு கியூபிட்டல் ஃபோர்ஸா இஸ் எ ட்ரையாங்குலர் டிப்ரெஷன். ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கிற ஒரு டிப்ரெஷன், அதான் கியூபிட்டல் ஃபோர்ஸா. இது வந்து ஆல்சோ நோன் அஸ் ஆன்டி கியூபிட்டல் ஃபோர்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஆர்மையும் ஃபோர் ஆர்மையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆர்ம் ரீஜனா அண்ட் இது வந்து ஃபோர் ஆர்ம் ரீஜன். ஸோ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் கியூபிட்டல் ஃபோர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கியூபிட்டல் ஃபோர்ஸான்னு போட போகிறீங்க. ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன் ஆங்குலர் ஷேப் டிப்ரெஷன், இட் ஆல்சோ நோன் அஸ் ஆன்டி கியூபிட்டல் ஃபோர்ஸா. இட் கனெக்ட்ஸ் த ஆர்ம் அண்ட் ஃபோர் ஆர்ம். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹோமோலோகஸ் வித் காப்பிட்டல் ஃபோர்ஸா இன் லோவர் லிம்ப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோமோலோகஸ் அப்படின்னா என்னது, சேம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம அப்பர் லிம்பில் வந்து கியூபிட்டல் ஃபோர்ஸாக இருக்கிற மாதிரியே லோவர் லிம்ப்லேயும் வந்து பாப்புலேட்டியல் ஃபோர்ஸா அப்படின்னு இருக்கும். ஸோ அதனால் ஹோமோலோகஸ் வித் பாப்புலேட்டியல் ஃபோர்ஸா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஃப்ரண்ட் ஆஃப் தி எல்போவில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். கியூபிட்டல் ஃபோர்ஸா இஸ் ப்ரெசென்ட் அட் ஃப்ரண்ட் ஆஃப் தி எல்போ அண்ட் இந்த பாப்புலேட்டிவ் ஃபோர்ஸா வந்து பேக் ஆஃப் த நீ இருக்கும். அது நீங்கள் லோவர் லிம்ப் படிக்கிறப்போ அந்த பாப்புலேட்டிவ் ஃபோர்ஸா பார்க்கலாம். சிச்சுவேஷன் அப்படின்னு போட்டுட்டு சிச்சுவேட்டட் ஆன் ஃப்ரண்ட் ஆஃப் த எல்போ அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஸோ இது ரெண்டாவது டாபிக். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, நம்ம இப்போ வந்து பவுண்ட்ரிஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பவுண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து பேஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும், அப்பேக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ பேஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ரெண்டு கார்னர் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜின் லைன் நம்ம ட்ரா பண்ணோம்னா அதுதான் பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இமேஜின் லைன் இஸ் ஜாயினிங் த ஃப்ரண்ட் ஆஃப் தி டூ எபிகான் ஆஃப் த ஹியூமரஸ் அப்படின்றத எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பேக்ஸ். ஸோ அப்பேக்ஸ் அப்படின்றது எப்படி ஃபார்மாக இருக்குது அப்படின்னா பிரேக்கியோ ரேடியஸ் மசில்ஸ் வந்து ப்ரோனோடார்டரஸ் மசில் வந்து கிராஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த ஏரியா தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் பார்த்திங்க அப்படின்னா லேட்ரலாக என்ன அமைஞ்சிருக்கு, மீடியில் என்ன அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்ப்போம். லேட்ரலாக வந்து பிரேக்கியோ ரேடியஸ் மசில்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. மீடியலாக வந்து ப்ரோனோடார்டரஸ் மசில்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதை எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அப்பேக்ஸ் வந்து என்னது எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா பிரேக்கியோ ரேடியஸ் வந்து ப்ரோனோடார்டரஸ் மசில் வந்து கிராஸ் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் அப்பேக்ஸு. பேஸ் வந்து ஒரு இமேஜின் வரையிடும். அந்த இமேஜின் லைன் வந்து ரெண்டு எபிகான்லையும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லேட்ரலாக என்ன இருக்குது அப்படின்னா பிரேக்கியோ ரேடியஸ் மசில்ஸ் இருக்குது. மீடியில் வந்து ப்ரோனோடார்டரஸ் மசில்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் எழுதணும். நெக்ஸ்ட் வந்து ரூஃப் பார்க்கலாம். ஸோ இந்த ரூஃபை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஸ்கின் இருக்குது, சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா இருக்குது, டீப் ஃபேஷியா இருக்குது, பைசெப்டல் அப்போனிடஸ் இருக்குது. இந்த 4 விஷயம் தான் இருக்குது. சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியாவில் வந்து சில நர்வ் வெயின் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸ்ட்ரக்சர் ப்ரெசென்ட் இன் த சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா அப்படின்னு போட்டுட்டு ஸோ நர்வ் என்ன நர்வ்னா மீடியல் குட்டினஸ் நர்வ் ஃபோராம், லேட்ரல் குட்டினஸ் நர்வ் ஃபோராம். ஸோ மீடியில் வந்து மீடியலாக இருக்குது, லேட்ரலாக இருக்குது. ஸோ அதெல்லாம் இல்லைன்னா என்ன நர்வ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, மீடியல் குட்டினஸ் நர்வ் ஃபோராமும் லேட்ரல் குட்டினஸ் நர்வ் ஃபோராமும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து புக்கில் கொடுக்கல. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வெயின் பார்த்தீங்க அப்படின்னா பெசாலிக் வெயின், செஃபாலிக் வெயின் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியாவில் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா நர்வ் வந்து மீடியல் அண்ட் லேட்ரல் குட்டினஸ் நர்வ் ஃபோராம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, பெசாலிக் வெயின் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, செஃபாலிக் வெயின், இன்னொன்று மீடியல் கியூபிட்டல் வெயின் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த பெசாலிக் வெயின் அண்ட் செஃபாலிக் வெயினை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். இது செஃபாலிக் வெயின் அண்ட் இது வந்து பெசாலிக் வெயின். இது ரெண்டு வெயினையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு வெயின் இருக்குது. இந்த வெயின் பேர் தான் மீடியல் கியூபிட்டல் வெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோர் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ளோர் வந்து ரெண்டு மசில்ஸால் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. அது என்னென்ன மசில்ஸ் அப்படின்னா பிரேக்கியலிஸ் மசில்ஸ் அண்ட் சுப்பினேட்டர் மசில்ஸ். அந்த ரெண்டு மசில்ஸால் ஃபார்ம் ஆகிடுச்சு. வந்து நம்ம வந்து கண்டென்ட்குள்ளே வந்துட்டோம். ஸோ கண்டென்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னென்ன கண்டென்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதுக்குள்ளே என்னென்ன மசில்ஸ், என்னென்ன நர்வ், என்னென்ன ஆர்ட்ரி, என்னென்ன டெண்டான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மீடியல் நர்வ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, பிரேக்கியல் ஆர்ட்ரி,
பைசப்ஸ் பிரேக்கியோட டெண்டான் அண்ட் ரேடியல் நர்வ். இதுக்கு ஒரு நிமோனிக் கொடுத்துருக்காங்க, MBBR அப்படின்னு ஒரு நிமோனிக் கொடுத்துருக்காங்க. இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக மீடியன் நர்வ், பிரேக்கியல் ஆர்டரி, பைசப்ஸ் பிரேக்கியோட டெண்டான் அண்ட் ரேடியல் நர்வ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பாருங்கள், இது வந்து மீடியன் நர்வ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அண்ட் இது வந்து பிரேக்கியல் ஆர்டரி ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இது ரேடியல் நர்வ், இது வந்து ரேடியல் நர்வ் ப்ரெசென்ட் ஆயிருக்கா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது டெண்டான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து பைசப்ஸ் பிரேக்கியோட டெண்டான், இது வந்து மசில்ஸு, இது வந்து டெண்டான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு இந்த இடத்துல. இந்த இமேஜஸ் கொஞ்சம் புக்ஸில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதை ரெஃபர் பண்ணி இந்த கண்டென்ட் எழுதினாலே போதும். இது கூட நான் இந்த கிளினிக்கல் அனாட்டமி சொல்கிறேன். ஸோ அதையும் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்லி 5 மார்க்ஸ்க்கு வந்து 2 to 3 பேஜஸ் வந்து கண்டிப்பாக கவர் பண்ணலாம். பாயிண்ட் எழுதினீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவர் பண்ணலாம். கிளினிக்கல் அனாட்டமி பார்க்கலாம். ஓகே, கிளினிக்கல் அனாட்டமி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹேண்டில் வந்து ஒரு IV இன்ஜெக்ஷன் போடுவாங்கல்ல, ஸோ இன்ட்ராவீனஸ் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த IV இன்ஜெக்ஷன் வந்து எந்த வெயினில், மீடியல் கியூபிட்டல் வெயினில் போடுவாங்க. அதேமாதிரி BP செக் பண்ணுவாங்க, பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பிரேக்கியல் ஆர்டரி நான் சொல்கிறப்போ கிளினிக்கல் அனாட்டமியில் சொல்லியிருப்பேன். ஸோ பிரேக்கியல் ஆர்டரி வந்து அந்த கியூபிட்டல் ஃபோசா ரீஜியனில் வந்து பிரேக்கியல் ஆர்டரி வந்து பாஸ் ஆகும். ஸோ அந்த இடத்துல தான் வந்து பிரேக்கியல் பல்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க, அது பிளட் ப்ரெஷர் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 2 விஷயம் தான். அதே மாதிரி வந்து IM இன்ஜெக்ஷன் நம்ம ஹேண்டில் போடுவாங்க, அது வந்து டெல்டாய்ட் மசில்ஸில் போடுவாங்க, அதெல்லாம் வச்சுக்கோங்க. IM இன்ஜெக்ஷன் வந்து எந்த மசிலில் போடுவாங்க அப்படின்னா ஹேண்டில் டெல்டாய்ட் மசில்ஸில் போடுவாங்க. BP வந்து எங்கே வந்து செக் பண்ணுவாங்க அப்படின்னா பிரேக்கியல் ஆர்டரி பாஸ் ஆகுது அந்த இடத்துல பிரேக்கியல் பல்ஸ், அந்த பிரேக்கியல் ஆர்டரியை தான் செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த IV இன்ஜெக்ஷன் வந்து எந்த வெயினில் போடுவாங்க இன்ஜெக்ஷன்னா மீடியல் கியூபிட்டல் வெயினில் போடுவாங்க. ஸோ இந்த 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டாபிக் நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அனாட்டமி, ஃபிசியாலஜி அண்ட் சோஷியாலஜி, சைக்காலஜி வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள், அதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஏதாச்சும் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அண்ட் டேக் கேர், பை பை.